ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபங்க்ஷன்னா ரியல் டைமில் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ் கூட கம்பேர் பண்ணலாம். ஃபங்க்ஷன்னா ரியல் டைமில் வந்து ஃபங்க்ஷன் எதை சொல்லுவோம், நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன், ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸை நம்ம ஒன்றா சேர்த்துருப்போம். அந்த எல்லா ஈவெண்ட்ஸையும் நம்ம ஒன்றா சேர்த்து தான் ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்னா அதில் மெஹந்தி இருக்கும், டான்ஸ் ஈவெண்ட் இருக்கும், அந்த மாதிரி மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனி சொல்லாமல் அது எல்லா ஈவெண்ட்ஸும் சேர்த்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன்னா ஈஸியாக இன்னொருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகே இந்த ஈவெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் கோடு எழுதுனீங்கன்னா நிறைய லைன்ஸ் ஆஃப் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2000 லைன் ஆஃப் கோடு எழுதுறீங்க. அந்த 2000 லைனில் ஒரு 200 லைன் வந்து ஒரு 4 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 800 லைன்ஸை டைப் பண்ணுறீங்க. ஆனால் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா அதே கோடை நீங்கள் திருப்பி திருப்பி எழுதுறீங்க. அதோட பெட்டராக என்ன பண்ணலான்னா, இந்த கோடை ஒரு இடத்துல எழுதிட்டு அந்த ஒரு இடத்துல எழுதுனதுக்கப்புறம் அந்த கோடை திருப்பி திருப்பி நீங்கள் ரீயூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பெட்டர். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளே போடுவோம். அந்த ஃபங்க்ஷன் பிளாக்கை நம்ம நேம் வச்சு கால் பண்ணிக்குவோம். ஸோ 200 லைன் ஒரு இடத்துல எழுதிட்டு அதை 4 இடத்துல நம்ம கால் பண்ணிக்குவோம். அப்போ டோட்டலாக வந்து ஏற்கனவே 800 லைனாக இருந்த கோடு இப்போ வந்து 204 லைனாக மாறிடும். ஸோ எப்படி அந்த ஃபங்க்ஷன் எழுதலாம்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டெஃப்னு போடுங்க, ஃபங்க்ஷனோட நேம் அண்ட் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் கோலன் என்டர். இப்போ நான் சிம்பிளான ஃபங்க்ஷன் எழுதி காட்டுறேன். பிரிண்ட் ஐ எம் டெஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணனா எதுவுமே வராது. ஏன்னா ஃபங்க்ஷனை எழுதிட்டேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணோம், ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் அண்ட் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் இப்படி எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஐ எம் டெஸ்ட்னு ஃபங்க்ஷன் வந்துடுச்சு. ஓகே, இதே மாதிரி நிறைய கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.